அனைவருக்கும் வணக்கம். எளிய முறை கல்வி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் வந்து அரேஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அரேஸில் நான் என்னென்ன கவர் பண்ண போகிறேன்னா அரேனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அரேயோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். அரே டைப்ஸில் 3 இருக்குது. என்னென்னா சிங்கிள் டைமென்ஷன் அரே, மல்டி டைமென்ஷன் அரே, அதுக்கப்புறம் ஜாக்ட் அரே. ஸோ ஒரு டைப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா அரே யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜஸ், ஸோ அரே யூஸ் பண்றதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், ஸோ இதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ லாஸ்டா நம்ம கவர் பண்ண போற டாபிக் வந்து ஃபார் ஈச் லூப். ஸோ இதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னா அரேஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அரேனா என்னன்னா ஒரே டேட்டா டைப்ல இருக்கிற நிறைய வேல்யூ வந்து கண்டினியூஸா அடுத்தடுத்து மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் பண்றது தான் என்னன்னு சொல்லுவாங்க, அரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அரேயோட வேல்யூ எப்படி அக்சஸ் பண்ணுவாங்கன்னா இண்டெக்ஸ் வச்சு அக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அரேல இருக்கிற நிறைய டேட்டாஸ், நிறைய வேரியபிள் வந்து அட் அ டைம் நம்மளால வந்து கண்டினியூஸா மெமரி லொகேஷன்ல வந்து ஸ்டோர் பண்ண முடியும். நார்மலா நீங்க தனியா வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு பதிலாக ஒரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு ஸோ அதில் இருக்கிற நம்பர் வச்சு அந்த வேரியபிளை வந்து நம்மளால ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அரேயோட வேல்யூஸ் வந்து ஆல்வேஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் வேல்யூ வந்து 0. அரேயோட எண்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அரே லென்த்லேருந்து 1 மைனஸ் பண்ணும். ஸோ அரே லென்த் என்ன, எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கோ ஸோ அதுதான் வந்து அரே லென்த். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரேல வந்து 3 வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூ உள்ளது 3. ஸோ அதுதான் வந்து அரே லென்த். ஸோ அந்த அரே லென்த்லேருந்து 1 கழிச்சா என்ன கிடைச்சிரும், நம்மளுக்கு எண்ட் வேல்யூ கிடைச்சிரும். இப்போ 3 இருக்கு. ஸோ 3லேருந்து 1 கழிச்சா எவ்வளோ வரும், 2. ஸோ அதுதான் வந்து எண்ட் வேல்யூ. இப்போ அரேயோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டைப் மென்ஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட், க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் அரேயோட நேம் கொடுக்கணும். உங்களுக்கு என்ன நேம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு கொடுக்கணும், அதுக்கப்புறம் நியூ கொடுக்கணும். நியூன்றது வந்து கீவேர்டு இல்லை ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. நீங்க கொடுக்குற அரே நேம்க்கு வந்து மெமரி வந்து அலோகேட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் டேட்டா டைப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள சைஸை வந்து மென்ஷன் பண்ணும், செமிகோலன் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 10 இன்டிஜர் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போறேன். எப்படின்னா இன்ட்ன்றது என்ன கொடுத்துருக்கேன், டேட்டா டைப்பு, அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட், க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட், ஏன்றது வந்து அரே நேம் கொடுத்துருக்கேன், ஈக்குவல் டு நியூ. இந்த நியூ என்ன பண்ணுவோம்னா நான் கொடுத்த அரே நேமுக்கு வந்து மெமரி அலோகேட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் இன்டிஜர் ஃபீல்டு கொடுத்துருக்கேன், டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ண போறீங்களோ அது கொடுக்கணும். நான் வந்து 10 வேல்யூ ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ அதனால 10 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் செமிகோலன் கொடுத்துருங்க. இப்போ டேட்டா டைப்னா என்ன டைப் ஆஃப் எலமெண்ட் வந்து கொடுக்க போறீங்க, லைக் இன்டிஜரா, ஸ்ட்ரிங்கா, ஃப்ளோட்டா, டபுளா, ஸோ அதுன்றது மென்ஷன் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட், க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் எதுக்குன்னா அரேயோட சைஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு, அரேயோட ரேங்கை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு. அரே நேம்னா நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து அரே நேம். ஸோ வேரியபிளுக்கு அரேக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா வேரியபிளில் வந்து எல்லாமே தனித்தனியாக வந்து நம்ம வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். அரேல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், M1, M2, M3ன்னு சொல்லிட்டு 3 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். M1ல போயிட்டு நான் என்ன ஸ்டோர் பண்ண போறேன், 75 ஸ்டோர் பண்ண போறேன். M2ல போயிட்டு 84, M3ல போயிட்டு 94 ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ எப்படி அடிஷன் ப்ராசஸ் நடக்கும்னா M1, M2, M3ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுவோம். இப்போ அரே பார்க்கலாம். அரேல நான் என்ன பண்ணியிருக்கேன், Mன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் குரூப் ஆஃப் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போறேன். எல்லாமே அரேல பார்த்தீங்கன்னா சேம் டேட்டா டைப் தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். வேரியபிளில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப், டிஃப்ரெண்ட் இது வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து அரேல எப்படி அக்சஸ் பண்ணுவாங்கன்னா இண்டெக்ஸ் வச்சு அக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் வேல்யூஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அப்போ 0த்துல நான் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், 75ன்னு சொல்லி வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் இது வந்து 85, செகண்ட் இண்டெக்ஸில் வந்து 95 வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எப்படி அடிஷன் ப்ராசஸ் நடக்கும்னா M0, M1 அண்ட் M2. ஸோ வேரியபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெமரி வந்து வேஸ்ட் ஆகும். அரேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெமரி வந்து வேஸ்ட் ஆகாது வேரியபிளை கம்பேர் பண்ணும்போது. ஸோ சேவ் ஆகும். ஸோ எதனால வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேரியபிளில் இண்டிவிஜுவலாக ஸ்டோர் பண்ணுறீங்க. அரேல அப்படி கிடையாது. ஒரே வேரியபிளில் வந்து நம்மளால n நம்பர் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் அரே. ஸோ C# 3 டைப்ஸ் ஆஃப் அரே இருக்குது. என்னென்னா சிங்கிள் டைமென்ஷனல் அரே, மல்டி டைமென்ஷனல் அரே, அதுக்கப்புறம் ஜாக்ட் அரே. சிங்கிள் டைமென்ஷனல் அரேனா அரே வந்து n வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அரேல ஒரு டைமென்ஷன் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, சிங்கிள் டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவாங்க. மல்டி டைமென்ஷனல் அரேனா என்னன்னா அரேல 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட டைமென்ஷன் இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவாங்க, மல்டி டைமென்ஷனல் அரே.
அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ m cross n வேல்யூஸ் வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஜாக்ட் அரேனா அரேயோட சைஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வேரியபிள் சைஸ்டு அரே. ஸோ அதோட லென்த்தும் அதோட இண்டெக்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஜாக்ட் அரே. இப்போ அரேயோட டைப் ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டைப் வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே. இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒன் டைமென்ஷனல் அரே. ஸோ இந்த டைப் ஆஃப் அரேல நம்ம n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். டேட்டாஸ் எல்லாமே எப்படி ஸ்டோர் பண்ணியிருப்பாங்கன்னா ரோ வைஸாக ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரெக்டாங்கிள் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒன் டைமென்ஷன் அரே எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டேட்டா டைப் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ அதுக்கப்புறம் அரேக்கு ஒரு நேம் கொடுக்கணும், ஈக்குவல் டு, அப்புறம் ஒரு நியூ கீவேர்ட், திருப்பி அதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும், டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள சைஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். நான் இப்போ வந்து 5 வேல்யூ வந்து இன்டிஜர் வேல்யூ வந்து அரேல ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அரே பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சேம் டேட்டா டைப் தான் கொடுக்கணும். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பில் வந்து வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்டிஜர் ஸ்டோர் பண்ணுறேன். உங்களுக்கு ஃப்ளோட்டு, டபுள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்கு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இன்ட்டு டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன், அப்புறம் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன், க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ அதுக்கப்புறம் ஏன்றது வந்து அரே நேம் ஈக்குவல் டு நியூ. நியூன்றது என்னன்னா ஒரு கீவேர்ட். அது என்னன்னா நான் கொடுத்த அரே நேம்க்கு வந்து மெமரி அலோகேட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன், சேம் டேட்டா டைப் இன்ட்டு தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன், 5 வேல்யூஸ். ஸோ அதனால ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள 5 கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் செமிகோலன். ஸோ இன்ட்டுங்கிறது டேட்டா டைப், ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து ரேங்கை ஸ்பெசிஃபை பண்ணும், இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து சைஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணும், ஏங்கிறது அரே நேம், நியூங்கிறது கீவேர்ட், மெமரி வந்து அலோகேட் பண்ணும், 5ங்கிறது வந்து சைஸ். ஸோ இன்னொரு விதமாக எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் அரே நேம் கொடுக்கணும், அப்புறம் நியூ, திருப்பி வந்து இன்ட்டு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நீங்கள் சைஸ் கொடுக்காம டைரக்டாக ஃப்ளவர் ப்ராக்கெட்குள்ள 10, 20, 30, 40, 50 வேல்யூஸ் வந்து அங்கே டைரக்டாக கொடுக்கலாம். இப்படியும் டிக்ளேர் பண்ணலாம், அப்படியும் வந்து டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ சிங்கிள் டைமென்ஷன் அரேல மெமரியில் டேட்டா எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்னா ஏன்னு ஒரு அரே நேம் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து லென்த் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கும். ஸோ டேட்டாஸ் எல்லாமே எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்னா ரோ வைஸாக ஸ்டோர் ஆயிருக்கும். நீங்கள் 5 வேல்யூ கொடுத்தீங்கன்னா 5 இதுவாக வந்து ஸ்ப்ளிட் அப் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் எங்கே ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த இண்டெக்ஸ் பொறுத்து ஒவ்வொரு வேல்யூவாக போயிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து அரேயோட இனிஷியலைசேஷன் பார்க்கலாம். நம்மளால வந்து அரே வந்து டிக்ளரேஷனில் வந்து நம்மளால இனிஷியலைஸ் வந்து பண்ண முடியும். ஸோ லென்த் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும்னு கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் இனிஷியலைசேஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இப்போ அரேல எப்படி இனிஷியலைஸ் பண்ணோம்னா A0 வந்து 10 போயிட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம், அப்புறம் A1 வந்து 20 கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி A2, A3ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே போகலாம். நீங்கள் வந்து லென்த் ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ ஏன்றது அரே நேம், ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள இண்டெக்ஸ் கொடுக்குறீங்க, ஈக்குவல் டு என்ன வேல்யூ கொடுக்க போறீங்களோ அது வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ 0th இண்டெக்ஸில் போயிட்டு 10 வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் வந்து 20 போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ அரேயோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அரேயோட எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருக்கேன்னா மேக்ஸிமம் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ நான் மேக்ஸிமம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்காக 5 இன்டிஜர் வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எது மேக்ஸிமம் நம்பர்னு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இன்ட்டு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் அரே நேம் ஏன்னு கொடுத்துருக்கேன், ஈக்குவல் டு நியூ. ஸோ அதுக்கப்புறம் இன்ட்டு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் கர்லி பிரேசஸ்க்குள்ள ரேண்டமாக ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 5 நம்பரில் தான் நம்ம எது மேக்ஸிமம் நம்பர்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் 45, 96, 88, 72 அண்ட் 85. உங்களுக்கு எத்தனை வேல்யூ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னும் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன்னா இன்டிஜர் வேல்யூ தான் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால இன்ட்டு மேக்ஸிமம் வேல்யூ வந்து என்ன அசைன் பண்ணியிருக்கேன்னா A0ல என்ன இருக்கு 45. ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு நான் வந்து இனிஷியலா மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லிட்டு அசைன் பண்றேன். ஸோ அப்புறம் ஃபார் லுக் வச்சு தான் நம்ம வந்து இந்த கான்செப்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 1, ஐல வந்து என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் 1ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ I less than A dot length. A வந்து என்னது அரே நேம். ஸோ அரேல எத்தனை வேல்யூஸ் இருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூ 5. ஸோ அப்போ 1 less than 5 ட்ரூ. அப்போ உள்ள வந்துடும். உள்ள வந்த உடனே இஃப் max less than A of I, A of I என்னது ஃபர்ஸ்ட் வேல்யூ.
ஸோ 45க்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்கு 96. ஸோ இப்போ 45 மேக்ஸ்ல என்ன இருக்கும் 45. ஸோ 45 லெஸ் தென் 96 ட்ரூ. அப்போ என்ன ஆகிடும் மேக்ஸில் போயிட்டு 96 வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி மேலே போகும். திருப்பி மேலே இன்க்ரிமெண்ட் ஆனோன்னா ஐயோட வேல்யூ 2. 2 லெஸ் தென் 5 ட்ரூ. ஸோ அப்போது திருப்பி உள்ளே வரும் இஃப்ல வரும். இஃப்ல என்ன இருக்கும் இப்போ 96 மேக்ஸில் வந்து 96 இருக்கு. 96 லெஸ் தென் ஏ ஆஃப் ஐ வந்து என்னது இப்போ செகண்ட் எலிமெண்ட் 88. ஸோ 96 லெஸ் தென் 88 இல்லை ஃபால்ஸ். ஸோ அப்புறம் வெளில வந்துடும். திருப்பி மேலே ஐயோட வேல்யூ 3 ஆகிடும். 3 லெஸ் தென் 5 அப்போ ட்ரூ உள்ள வரும். திருப்பி உள்ள வந்துட்டு மேக்ஸ்ல 96 தான் இருக்கும். 96 லெஸ் தென் 72 ஏ ஆஃப் ஐல இப்போ தேர்ட் வேல்யூ என்ன இருக்கு 72. 72 ஃபால்ஸ். ஸோ அப்போ திருப்பி மேலே போவோம். ஐயோட வேல்யூ என்ன ஆயிடும் 4 ஆயிடும். 4 லெஸ் தென் 5 ட்ரூ. ஸோ அப்போ உள்ள வரும். என்ன இருக்கும் இப்போ வந்து மேக்ஸ்ல என்ன இருக்கும் 96 தான் இருக்கும். ஸோ 96 லெஸ் தென் 85 இல்லை. 96 லெஸ் தென் 85 இல்லை ஃபால்ஸ். ஸோ அப்புறம் திருப்பி மேலே போவோம். 5 ஆகிடும். 5 லெஸ் தென் 5 ஃபால்ஸு. ஸோ அப்புறம் என்ன இருக்கும் மேக்ஸிமம் நம்பர் என்ன பிரிண்ட் பண்ணும் 96. ஸோ அதுதான் வந்து மேக்ஸிமம் நம்பர். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டைப் வந்து மல்டி டைமென்ஷன் அரே. இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டாஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னா ரோ வைஸ் காலம் வைஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ எப்படி ஸ்டோர்னா m cross n. ஸோ அதாவது mன்றது ரோ என்னங்கிறது வந்து காலம். ஸோ இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க ரெக்டாங்கிள் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மல்டி டைமென்ஷன் அரே எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ன்றது டேட்டாஸ் டைப் ஸ்பெசிஃபை பண்ணும். அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள கமா கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அரே நேம் ஏ கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு நியூன்றது கீவேர்ட் ஏன்ற அரே நேமுக்கு வந்து மெமரி அலோகேட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ன்றது டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள m rows n columns கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா 2 rows 3 columns கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோ 6. ஸோ அரேயோட லென்த் வந்து 6. ஸோ இப்போ ஏன்ற அரேல எப்படி ஸ்பிளிட் அப் ஆயிருக்கும்னா 2 ரோ 3 காலம் இருக்கும். ஸோ இப்போ 0 1ன்றது வந்து ரோ இந்த பக்கம் இருக்கிறது, மேலே இருக்கிறது வந்து காலம். ஸோ இப்போ 0,0 0th ரோ 0th காலம்ல வந்து நம்ம என்ன வேல்யூ ஸ்டோர் பண்றோம் 10. ஸோ 0th ரோ ஃபர்ஸ்ட் வேல்யூல வந்து 20, 0th row செகண்ட் வேல்யூல வந்து 0 ஸ்டோர் பண்றோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ரோல 0th வேல்யூ வந்து 0, ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0 ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் வேல்யூ வந்து 0 ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அரேல வந்து இப்படி தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விதமா எப்படி மல்டி டைமென்ஷன் அரே டிக்ளேர் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டைப் இன்ட் ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் கமா. ஸோ அதுக்கப்புறம் ஏன்ற அரே நேம் ஈக்குவல் டு நியூன்ற கீவேர்ட் கொடுக்கணும். இந்த நியூன்ற கீவேர்ட் வந்து ஏக்கு போயிட்டு மெமரி அலோகேட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் இன்ட் டேட்டா டைப் கொடுக்கணும். ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள கமா கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் செமிகோலனுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரோல வந்து என்ன கொடுக்கணும் ஓப்பன் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ள 10 20 30 கொடுத்துட்றோம். ஸோ அடுத்த ரோல வந்து 40 50 60 சொல்லிட்டு தனித்தனியாக செப்பரேட்டாக ரோவா வந்து இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் செமிகோலன் கொடுக்கணும். எப்படி இனிஷியலைஸ் பண்றதுன்னா a of 0,0ல போயிட்டு 10 வந்து அசைன் பண்றோம். ஸோ 0th ரோ 0th காலம்ல வந்து என்ன ஸ்டோர் ஆயிருக்கும் 10 போயிட்டு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி a of 0th ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல வந்து 20. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இனிஷியலைஸ் பண்ணுவோம். மல்டி டைமென்ஷன் அரேயோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ மல்டி டைமென்ஷன் அரேல நான் என்ன பண்ணியிருக்கேன் 9 வேல்யூ வந்து இன்டிஜர் வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். ஸோ ரோ வைஸ் காலம் வைஸாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா இன்ட்டு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ அதுக்குள்ள கமா. ஸோ அதுக்கு ஏஆர்ஆர்ங்கிறது அரே நேம் ஈக்குவல் டு நியூ வந்து என்ன பண்ணும் ஏஆர்ஆருக்கு வந்து மெமரி அலோகேட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள கமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து 9 வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ 9 வேல்யூனா அரே லென்த் வந்து 9. ஸோ அப்போ எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்கும் 3 rows 3 columns இருக்கும். ஸோ இப்போ ஃபார் லூப் வச்சு ப்ராசஸ் பண்ண போகிறோம். 2 ஃபார் லூப் வச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்பில் வந்து ஐ வேல்யூ கொடுக்க போகிறேன். ஐ வந்து ரோ வேல்யூ, ஜே வந்து காலம் வேல்யூ. ஸோ ஐயில் நான் என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் 0. ஸோ இப்போ 0 less than 3 ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ 0 less than 3 அப்போ ட்ரூ. ஸோ அதுக்கப்புறம் உள்ள வரும் ஜே வந்து 0 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஜேல வந்து 0 இருக்கும். 0 less than 3 அப்போ ட்ரூ. ஸோ கன்சோல் டாட் ரைட் லைன்ல வந்து அரே ஆஃப் 0,0ல என்ன இருக்கும் இப்போ 1 இருக்கு. ஸோ அந்த 1 வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் மேலே போவோம். மேலே போனோடனே ஜேவோட வேல்யூ வந்து 1 ஆயிடும். 1 less than 3 ட்ரூ. ஸோ அப்போ உள்ள வரும். ஸோ 0th ஃபர்ஸ்ட் காலம் என்ன இருக்கும் 0 ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல என்ன பிரிண்ட் ஆயிடும் 2 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடும்.
ஸோ அதுக்கப்புறம் மேலே போவோம் 2 less than 3 அப்போ ட்ரூ. ஸோ அப்போ 0th இதில் செகண்ட் காலமில் வந்து என்ன பிரிண்ட் ஆகிடும் 3 பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் மேலே போவோம் 3 less than 3 ஃபால்ஸ். ஸோ அப்போ வெளில வந்துடும். ஸோ அடுத்த லைன் வந்து பிரிண்ட் ஆகிட்டு திருப்பி எங்கே போயிடும் ஐக்கே போயிடும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ என்ன இருக்கும் 1ன்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ 1 less than 3 ட்ரூ. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோல என்ன கொடுத்துருக்கேன் 4 5 6ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வேல்யூ தான் இப்போ எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஜே வந்து 0 தான் இருக்கும். 0 less than 3 அப்போ ட்ரூ உள்ள வரும். ஸோ அரேல இப்போ ஃபர்ஸ்ட் ரோல ஐ வேல்யூ ஃபர்ஸ்ட் ரோ அப்போ 1. ஸோ கமா 0ல போயிட்டு என்ன ஸ்டோர் ஆகிடும் 4 ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஜே வேல்யூ வந்து 1 ஆகிடும். ஸோ 1 less than 3 அப்போ ட்ரூ. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் இது காலம்ல 5 வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஜேயோட வேல்யூ 2 less than 3 ட்ரூ. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் உள்ள வரும் ஐயோட வேல்யூ 1 ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் இதில் வந்து காலத்தில் என்ன ஸ்டோர் ஆயிருக்கும் 6 வந்து போயிட்டு ஸ்டோர் ஆயிருக்கும். அப்புறம் 3 less than 3 ஃபால்ஸ் வெளில வந்துடும். ஸோ அடுத்த லைன் போவோம். ஸோ திருப்பி மேலே போவோம். இப்போ வந்து ஐயோட வேல்யூ 2 ஆகிடும். ஸோ அப்போ செகண்ட் ரோ வரும். ஸோ 2 வந்து less than 3 அப்போ ட்ரூ உள்ள வந்துடும். உள்ள வந்துட்டு ஜேயோட வேல்யூ என்ன இருக்கும் 0 தான். 0 less than 3 அப்போ ட்ரூ. ஸோ அப்போ செகண்ட் ரோ 0th வேல்யூல 7 போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ 1 less than 3 அப்போ ட்ரூ. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் இது காலம்ல வந்து 8 வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அப்புறம் ட்ரூ. அப்புறம் வந்து ஜே வேல்யூ வந்து மேலே போயிடும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன ஆகிடும் 2 less than 3 ட்ரூ. ஸோ அப்புறம் என்ன வரும் உள்ள வந்துடும். உள்ள வந்துட்டு இப்போ வந்து செகண்ட் ரோ செகண்ட் காலம்ல என்ன இருக்கும் 9 இருக்கும். ஸோ அப்போ 9 வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அப்போ 3 less than 3 ஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடும் 3 ஆகிடும். 3 less than 3 ஃபால்ஸ். திருப்பி மேலே வரும் ஐயோட வேல்யூ நெக்ஸ்ட் லைன் போயிட்டு மேலே வரும். ஸோ ஐயோட வேல்யூ 3 less than 3 ஃபால்ஸ். ஸோ அப்போ லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஸோ அப்போ நம்மளுக்கு எப்படி பிரிண்ட் ஆயிருக்கும் 0th row 0 காலம்ல 1 0th row ஃபர்ஸ்ட் காலம்ல 2 0th row செகண்ட் காலம்ல 3 பிரிண்ட் ஆயிருக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்துல ஃபர்ஸ்ட் ரோ 0th காலம்ல 4 பிரிண்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல 5 பிரிண்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்ல 6 பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ரோ நெக்ஸ்ட் லைன் வந்துடும். நெக்ஸ்ட் லைன் வந்து செகண்ட் ரோ 0th காலம்ல 7 பிரிண்ட் ஆயிருக்கும். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல 8 பிரிண்ட் ஆயிருக்கும். செகண்ட் ரோ தேர்ட் காலம்ல வந்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல 8 பிரிண்ட் ஆயிருக்கும். செகண்ட் ரோ செகண்ட் காலம்ல வந்து 9 பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் மல்டி டைமென்ஷன் அரேயோட எக்ஸாம்பிள். அரே டைப்ல லாஸ்ட் டைப் வந்து ஜாக்ட் அரே. ஜாக்ட் அரேல வந்து ஒவ்வொரு ரோல இருக்கிற காலம் சைஸ் வந்து மாறும். ஜாக்ட் அரே வந்து அரே ஆஃப் அரேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல இருக்கிற அரே மெம்பர் வந்து சைஸ் வந்து டிஃபர் ஆகும். இன்னொரு விதமா எப்படி சொல்லுவாங்க ஒவ்வொரு அரேல இருக்கிற லென்த்தோ இண்டெக்ஸ் வந்து ஜாக்ட் அரேல வந்து டிஃபர் ஆகும். ஜாக்ட் அரேல இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க ரெஃபரன்ஸ் டைப்னு சொல்லுவாங்க. ஜாக்ட் அரே வந்து டிஃபால்ட்டா எப்படி இனிஷியலைஸ் பண்ணியிருப்பாங்க நல்லுன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜாக்ட் அரே வந்து மல்டி டைமென்ஷனோட மிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வேரியபிள் சைஸ்டு அரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஜாக்ட் அரேயோட டிக்ளரேஷன் இனிஷியலைசேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிக்ளரேஷன் பார்க்கலாம். டேட்டா டைப் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ணும். அதுக்கப்புறம் 2 ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். 2 வாட்டி ஸ்பெசிஃபை பண்ணும். அதுக்கப்புறம் அரே நேம் ஏன்னு கொடுக்க போறீங்க ஈக்குவல் டு நியூ அதுக்கப்புறம் இன்ட் அதுக்கப்புறம் ரோ வேல்யூ மட்டும் தான் கொடுப்போம். காலம் இது வந்து டிஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி 2 ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டு செமிகோலன் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஏ ஆஃப் 0th ரோ அரே ஏன்றது அரே நேம். ஸோ அதில் 0th இதில் வந்து நான் எப்படி கொடுக்குறாங்கன்னா நியூ இன்ட்டு 2 ஸோ அப்போ காலம் சைஸ் வந்து 2 கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ஏ ஆஃப் 0ல வந்து 2 வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஏ ஆஃப் 1ல வந்து நியூ இன்ட்டு 3 அப்போ 3 இது வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் ரோல வந்து 3 காலம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். செகண்ட் ரோல ஒரே ஒரு காலம் வந்து இது பண்ணிக்கும். ஸோ வந்து ஜாக்ட் அரேல வந்து காலம் சைஸ் வந்து டிஃபர் ஆகும். இன்னொரு விதமா எப்படி டிக்ளேர் பண்ணான்னா இன்ட்டு ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட் மறுபடியும் ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட் அப்புறம் நியூ இன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட்ல 3 கொடுக்கணும் சைஸ் வந்து ரோ சைஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துட்றாங்க. ஸோ ஏ ஆஃப் 0ல வந்து நியூ இன்ட்டு ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ அதுக்கப்புறம் 10 20 வேல்யூஸ் கூட டேரக்டா கொடுக்கலாம். இன்னொன்னுல வந்து சைஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம் லாஸ்ட் இதுல. ஸோ இந்த இதுல வந்து 2 வேல்யூஸ் டேரக்டா கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ ஏ ஆஃப் 0ல 10 20 வந்து ஸ்டோர் ஆயிடும். ஸோ அப்புறம் ஏ ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோல வந்து 10 20 30 ஏ ஆஃப் செகண்ட் இதுல வந்து 10ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. எப்படி இனிஷியலைஸ் பண்றதுன்னா ஏ ஆஃப் 0 ஸோ அதுக்கப்புறம் 0th ரோ 0th காலம்
10. ஸோ அதுக்கப்புறம் a of 0 1 வந்து 40 ஸ்டோர் பண்றாங்க. ஸோ இப்படி தான் இனிஷியலைசேஷன் டிக்ளரேஷன் நடக்கும். இப்போ ஜாக்ட் அரேயோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ காலம்ல நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் தான் வந்து இப்போ வந்து பிரிண்ட் பண்ண போறோம். ஏஆர்ஆர் ஆஃப் 0ல ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம், ஏஆர் ஆஃப் 1ல ஒரு 6 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அதை தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ ரோ சேம் தான், காலம் சைஸ் மட்டும் டிஃபர் ஆகும் ஜாக்ட் அரேல. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இன்ட்ன்ற டேட்டா டைப், அதுக்கப்புறம் 2 ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் வந்து ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் ஏஆர்ஆர்ங்கிறது அரே நேம் ஈக்குவல் டு நியூன்றது கீவேர்ட், அது வந்து ஏஆர்ஆருக்கு மெமரி அலோகேட் பண்ணும். இன்ட் அப்புறம் ரோவோட சைஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கோம், என்னன்னா 2ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். காலம் எதுவுமே கொடுக்கல. காலம் தான் இப்போ வந்து ஏஆர்ஆர் ஆஃப் 0ல வந்து நம்ம 0th காலம்ல நம்ம என்ன கொடுக்குறோம், நியூ இன்டிஜர் வேல்யூஸ் கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து 11, 21, 56 and 78ன்னு சொல்லிட்டு 0th இதில் கொடுக்குறோம், 4 வேல்யூஸ் கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் இதில் வந்து அரே ஏஆர்ஆர் ஆஃப் 1ல வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், 6 வேல்யூஸ் வந்து கொடுக்குறோம், 42, 61, 37, 41, 59 and 63ன்னு சொல்லிட்டு 6 வேல்யூஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ அப்போ 2 ரோ 4 காலம் ஃபர்ஸ்ட் இதில், ஸோ அப்புறம் வந்து 2 ரோ 6 காலம் செகண்ட் இதில் வந்து. ஸோ ரோ இதுவாக இருக்கும், காலமும் இது லென்த் வந்து மாறும். ஸோ டோட்டலி அரே லென்த் வந்து மாறும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம், ஐ ஃபார் லூப், ஜே ஃபார் லூப். ஐ வந்து ரோக்கு, ஜே வந்து காலமுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்பில் ஐ வந்து என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 0 லெஸ் தென் அரேயோட லென்த் என்ன, ரோட லென்த் 2. ஸோ இப்போ 0 லெஸ் தென் 2 உள்ள வரும். ஸோ இப்போ வந்து ஜே வந்து 0 இருக்கு, 0 லெஸ் தென் ஏஆர்ஆர் ஆஃப் ஐ டாட் லென்த். ஸோ காலம் லென்த் எவ்வளோ, மொத்தம் எத்தனை வேல்யூ கொடுத்துருக்கோம், 4. ஸோ அப்போ ஜே 0, ஜே 0 லெஸ் தென் 4, அப்போ ட்ரூ உள்ள வரும். ஏஆர் ஆஃப் ஐஜே, ஐஜே ஐல என்ன இருக்கு, 0. ஸோ அப்போ 0th ரோல ஃபர்ஸ்ட் இது என்ன, சாரி 0th ரோ 0th காலம்ல என்ன பிரிண்ட் ஆயிடும், 11 பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி மேலே போவோம், ஜேயோட வேல்யூ என்ன ஆயிடும், 1 ஆயிடும். 1 லெஸ் தென் 4 ட்ரூ. ஸோ அப்போ உள்ள வந்துடும். ஸோ அப்போ 0th ரோ ஃபர்ஸ்ட் இதுல 21 பிரிண்ட் ஆயிடும். திருப்பி மேலே போவோம், ஜேயோட வேல்யூ 2 ஆகும், 2 லெஸ் தென் 4 ட்ரூ ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் உள்ள வரும் 2. ஸோ அதுக்கப்புறம் 0th ரோ செகண்ட் இதில் வந்து என்ன பிரிண்ட் ஆகும், 56ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் மேலே போவோம், 3 ஆகிடும், 3 லெஸ் தென் 4 ட்ரூ உள்ள வரும். அப்போ 0 இதில் தேர்ட் காலமில் 78 வந்து இருக்கும். ஸோ அது வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் மேலே போவோம், 4 லெஸ் தென் 4 ஃபால்ஸு, அப்போ வெளில வந்துடும். நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து இப்போ கர்சர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி மேலே போவோம், மேலே போயிட்டு என்ன ஆகிடும், ஐயோட வேல்யூ 1 ஆகிடும், 1 லெஸ் தென் 2 ட்ரூ. ஸோ அப்போ திருப்பி உள்ள வரும், ஜேயோட வேல்யூ 0 தான். ஸோ இப்போ வேல்யூ எவ்வளோ இருக்கும், ஃபர்ஸ்ட் இது காலம்ல எவ்வளோ இருக்கு, 6 வேல்யூ இருக்கும். ஸோ அப்போ மாறும். ஸோ அப்போ லென்த் வந்து 6. அப்போ 0 லெஸ் தென் 6 ட்ரூ. ஸோ அப்போ உள்ள வந்துடும். ஃபர்ஸ்ட் ரோல 0th காலம் என்ன பிரிண்ட் ஆகும், 42 வந்து பிரிண்ட் ஆயிடும். திருப்பி மேலே போவோம், 2 லெஸ் தென் 6 டு ஐஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சா, இப்போ 2 லெஸ் தென் 6 அப்போ ட்ரூ உள்ள வரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தில் 61 பிரிண்ட் ஆயிடும். அப்புறம் 3 லெஸ் தென் 6 ஜேயோட வேல்யூ 3 ஆயிடும், 3 லெஸ் தென் 6 ட்ரூ, அப்போ உள்ள வரும். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்ல வந்து 37 வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ அப்புறம் மேலே போவோம், என்ன ஆயிடும், 4 ஆயிடும், 4 லெஸ் தென் 6 அப்போ ட்ரூ. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அன்டில் வந்து 63 பிரிண்ட் ஆகிற வரைக்கும் ரிப்பீட் ஆகிடும். ஸோ 6 லெஸ் தென் 6 வரும்போது வெளில வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி பிரிண்ட் ஆகிருக்கும் அவுட்புட்னா, ஃபர்ஸ்ட் 11, 21, 0th ரோ 0th காலம்ல 11 பிரிண்ட் ஆகிருக்கும். 0th ரோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து 21, 0th ரோ செகண்ட் இதில் 56, 0th ரோ தேர்டில் வந்து 78. அப்புறம் ஃபர்ஸ்ட்ல 0 இது வந்து 42, ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து 61, ஃபர்ஸ்ட்ல செகண்ட் வந்து 37, ஃபர்ஸ்ட்ல தேர்ட் வந்து 41, ஃபர்ஸ்ட்ல ஃபோர்த் வந்து 59, ஃபர்ஸ்ட்ல ஃபிஃப்த் வந்து 63. ஸோ இப்படி தான் வந்து அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் 11, 21, 56, 78 ஒரு லைன்ல பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் லைன்ல வந்து கர்சர்ல வந்து 42, 66, 61, 37, 41, 59, 63. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்க காலம் வேல்யூஸை வந்து தான் நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல பிரிண்ட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ஜாக்ட் அரேயோட எக்ஸாம்பிள். இன்னைக்கு நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் அரே. அரே வந்து ஸ்ட்ராங்லி டைப். எதனால ஸ்ட்ராங்லி டைப்னா, நம்ம வந்து ஒரு டைப் ஆஃப் எலிமெண்ட் மட்டும்தான் அரேல வந்து யூஸ் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. லைக் இன்டிஜர்னா இன்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும், ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங். ஸோ அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ண முடியும் அரேல வந்து நிறைய வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும்.
ஸோ வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் மற்றதை கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அரேயில் வந்து வேல்யூஸ் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். டேட்டா டைப் வந்து மிஸ்மேட்ச் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கோடு வந்து லெஸ் கோட் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். அரே யூஸ் பண்ணி லெஸ் கோட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக இருக்கும் ஷார்ட்டிங் பண்ணுறது, அசெண்டிங் டிசெண்டிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இண்டெக்ஸ் வச்சு அரே வந்து ஆக்சஸ் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அரேயோட அட்வான்டேஜஸ். இன்னைக்கு நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் வந்து அரேயோட டிஸ்அட்வான்டேஜஸ். அரே யூஸ் பண்றதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லி பார்க்கலாம். ஸோ அரே சைஸ் வந்து ஃபிக்ஸடு. ஸோ அதனால வந்து மெமரி வந்து வேஸ்டேஜ் ஆகுது. ஸோ அரே இப்போ 10 தான். ஸோ அது சைஸ் வந்து ஃபிக்ஸட், மாற்ற முடியாது. ஸோ அதனால வந்து மெமரி வந்து வேஸ்டேஜ் ஆகுது. ஸோ இன்சர்ஷன் டெலிஷன் வந்து அரேல நடுவில் பண்ணோம்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால வந்து டைம் வந்து ரொம்பவே கன்சியூம் ஆகும். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட் வந்து அரேல கொடுக்கணும்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரியணும். ஸோ அரேல வந்து அலோகேட் பண்ணியாச்சுன்னா இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண முடியாது. ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறது வேல்யூ வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அரேயோட டிஸ்அட்வான்டேஜஸ். இன்னைக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபார் ஈச் லூப். ஃபார் ஈச் லூப் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஃபார் லூப்பை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் இருக்கிற எலிமெண்ட்லாம் எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னா கலெக்ஷன் இல்லை அரே வச்சு தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு என்ன தெரியணும், ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரியணும்னா அரேவும் கலெக்ஷன் தெரியணும். ஸோ அப்போ தான் வந்து ப்ரோக்ராமில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபார் ஈச் லூப் வந்து அரேவும் கலெக்ஷனோட இது வந்து ப்ரீவியஸாக டிக்ளேர் பண்ணதை வச்சு தான் நம்மளால வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ ஏன் நம்ம வந்து ஃபார் ஈச் லூப் வந்து லூப்பிங் கான்செப்ட்ல பார்க்கலன்னா அரேவும் கலெக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கிறனால தான் நம்ம வந்து இந்த கான்செப்ட்ல ஃபார் ஈச் லூப் பார்க்குறோம். இப்போ ஃபார் ஈச் லூப்போட சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் ஈச், அதுக்கப்புறம் ஓப்பன் parenthesis, அதுக்கப்புறம் டேட்டா டைப் கொடுக்கணும், வேரியபிள் நேம் கொடுக்கணும், அப்புறம் இன் கீவேர்ட், அதுக்கப்புறம் அரே நேம், அப்புறம் க்ளோஸ் parenthesis, ஓப்பன் கர்லி பிரேசஸ்க்குள்ள செட் ஆஃப் கோட் கொடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரிங் டைப்ல வந்து வேல்யூ வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா ஸ்ட்ரிங்கு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் காருங்கிறது அரே நேம் ஈக்குவல் டு நியூ வந்து அந்த காருக்கு போயிட்டு மெமரி வந்து அலோகேட் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஓப்பன் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் அப்புறம் டேரக்டா வந்து வேல்யூஸ் கொடுத்துட்டேன். என்னன்னா Volvo, BMW, Ford and Audi கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார் ஈச் லூப்ல வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் என்னது ஸ்ட்ரிங்கு. ஸோ வேரியபிள் என்ன கொடுத்துருக்கேன், ஐன்ற வேரியபிள் ஒன்று கொடுத்துருக்கேன். இன்னு காசு வந்து அரே நேம். ஸோ இப்போ கார்ல இருக்கிறது எதுல போயிட்டு அசைன் ஆகும்னா ஐல போயிட்டு அசைன் ஆகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும், ஸ்ட்ரிங் ஐ இன் கார்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு, Volvo இருக்கு, அது போயிட்டு ஐல வந்து ஸ்டோர் ஆயிட்டு Volvo வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், BMW போயிட்டு ஸ்டோர் ஆகும். BMW இருக்கு, அது போயிட்டு நெக்ஸ்ட் வந்து பிஎம்டபிள்யூன்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்டு இருக்கு, ஃபோர்டு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ லாஸ்ட் வந்து ஆடின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ராசஸ் நடக்கும். ஒவ்வொன்றா கொண்டு போயிட்டு அரேல இருக்கிற வேல்யூ ஒன்னொன்னா கொண்டு போயிட்டு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளை வந்து நெக்ஸ்ட் வந்து வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஃபார் ஈச் லூப்போட எக்ஸாம்பிள். ஸோ ஃபார் ஈச் லூப்போட செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரிங் வச்சு பார்த்தோம். இப்போ வந்து இன்டிஜர் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ 1 to 21 இருக்கிற ஆட் நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா அதை வந்து ஃபார் ஈச் லூப் வச்சு ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெயின் மெத்தட்குள்ள console.write லைன்ல தி எலிமெண்ட்ஸ் ஆர்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்புறம் ஆட் அரேன்னு சொல்லிட்டு ஒரு அரே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதில் தான் ஆட் நம்பர்ஸ் வந்து 1 to 21 வந்து கொடுத்துருக்கேன். எப்படின்னா இன்ட் வந்து டேட்டா டைப், அதுக்கப்புறம் ஓப்பன் கர்லி பிரேசஸ் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் ஆட் அரேன்றது அரே நேம் ஈக்குவல் டு நியூன்றது கீவேர்ட். இந்த நியூ கீவேர்ட் வந்து ஆட் அரேக்கு வந்து மெமரி அலோகேட் பண்ணும். அதுக்கப்புறம் இன்ட், ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் வேல்யூஸ் வந்து 1 to 21 இருக்கிற ஆட் நம்பர்ஸ் வந்து டேரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பர் வச்சு தான் ஒவ்வொன்றா நம்ம வந்து ஃபார் ஈச் லூப் வேரியபிளுக்கு போயிட்டு ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபார் ஈச்சில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ன்றது டேட்டா டைப். எதோட டேட்டா டைப்னா இப்போ நம் வந்து வேரியபிள் நேம், வேரியபிள் நேம் வந்து ஓட டேட்டா டைப் என்னன்னா இன்டிஜர். ஸோ இப்போ அதுக்கப்புறம் இந்த இன் கீவேர்ட் வந்து அரேல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டா கொண்டு போயிட்டு ப்ராசஸ் பண்ணி நம்மள போயிட்டு ஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்கறது தான் என்னன்னு சொல்லுவாங்க அந்த இன் கீவேர்ட். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆட் அரேல தான் 1 to 21 இருக்கிற வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ ஃபார் ஈச் இன்ட் நம் இன் ஆட் அரே. ஸோ அப்போ இன்ட் நம் இன் ஆட் அரேல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், 1 இருக்கும். ஸோ அப்போ 1 வந்து எதில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும், நம்மள ஸ்டோர் ஆகிட்டு ஸோ 1 வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் 3
த்ரீ பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் 5, 7, 9, 11, 13, 15, 17, 19 and 21 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட் எப்படி வரும்னா தி எலமெண்ட்ஸ் ஆர்னு சொல்லிட்டு 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19 and 21 ஒவ்வொரு எலமெண்ட் ப்ராசஸ் பண்ணி நம்மள போயிட்டு வேரியபிள் நேம்ல போயிட்டு ஸ்டோர் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். ஸோ இதுதான் ஃபார் ஈச் லூப்போட கான்செப்ட். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் இருக்கு, பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.